கர்ப்பம் தரித்த பாத்திரம். விஜயநகரத்துல நகுல்னு ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் மத்தவங்க வீட்டு விசேஷத்துக்காக பாத்திரம், பணம் இதெல்லாம் கடனா கொடுப்பான். அவன் ரொம்ப பேராசக்காரன். ஏழைகளை ஏமாத்தி பணம் வாங்கினான். ஒரு தடவை கடனா வாங்கின பாத்திரங்களை திருப்பி கொடுக்க ஒருத்தர் வந்தாரு. அப்போ, இந்த பாத்திரம் அடிபட்டு இருக்கு, ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் 5 ரூபாய் அதிகமா தரணும். நகுல், இதுல சின்ன கீரல் தானே இருக்கு, ஏன் இவ்வளவு அதிகமா கேக்குற? இந்த பாத்திரத்தை சரி செய்யத்தான் பணம் கேக்குறேன். சீக்கிரம் கொடு. பாத்திர விலையோட அதிகமா கேக்குறிய, இது சரியில்லை. ரொம்ப நொந்து போய் எல்லாரும் ராமன் கிட்ட போனாங்க. ராமா, தயவு செய்து எங்களை நகுல்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன கஷ்டம் சொல்லுங்க. நகுல் எங்களை ஏமாத்தி நிறைய பணம் வாங்குறான். கவலைப்படாதீங்க, அவனுக்கு சரியான பாடம் கத்துத்தரேன். நகுலுக்கு பாடம் புகட்ட ராமன் ஒரு நல்ல யோசனை செஞ்சிருந்தான். நகுல் வீட்ல, எங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு, எனக்கு 2 பாத்திரம் கடனா தர்றீங்களா? இந்த பாத்திரத்தை எடுத்துக்கோ, 2 நாள்ல திருப்பி கொடுத்துடணும். அதுக்கு 10 ரூபாய் தரணும். 2 நாளைக்கு அப்புறம் அந்த பாத்திரங்களை திருப்பி கொடுக்க ராமன் நகுல் வீட்டுக்கு போனான். கூடவே 2 சின்ன பாத்திரங்களையும் எடுத்துட்டு போனான். நகுல், இந்தா உன்னோட பாத்திரமும் பணமும். என்ன இது? ஏன் இந்த சின்ன பாத்திரங்களை என்கிட்ட தர? அது என்னோடது இல்லையே. நகுல், நீ பாத்திரங்களை எங்கிட்ட கொடுக்கும்போது அது கர்ப்பமா இருந்தது. அதுங்க போட்ட குட்டிங்க தான் இது. சின்ன பாத்திரங்களும் உன்னோடது தான், நீ கண்டிப்பா எடுத்துக்கணும். பேராசக்கார நகுல் அந்த பாத்திரங்களை எடுத்துக்கிட்டான். அவன் ராமனை முட்டாள்னு நினைச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராமன் நகுல் வீட்டுக்கு திரும்ப வந்தான். தன் வீட்டு கல்யாணத்துக்கு 20 பாத்திரம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனான். ரொம்ப நாளாச்சு, ராமன் வரவே இல்ல. நகுல் ராமன் வீட்டுக்கு போனான். ராமா, என்கிட்ட வாங்கின பாத்திரம்லாம் எங்க? ஓ, அதுவா? நீ கொடுத்த பாத்திரங்க கர்ப்பமா இருந்தது. அப்படின்னா குழந்தைங்களோட சேர்த்து திருப்பி தந்திருக்கணுமே. எங்க என் பாத்திரம்லாம்? இல்ல நகுல், எல்லா பாத்திரமும் பிரசவத்துல செத்து போச்சு. நகுல் தான் ஏமாந்துட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டான். இனிமே யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு முடிவு செஞ்சான்.